வணக்கங்க. இந்த வீடியோவில் ரிலேஷன்ஸ் அண்டு குயிக் ஸ்னாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே ஆர் டெலீட் ரிலேஷன்ஸ். இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டி மேனேஜரை பார்த்தோன்னு வைங்களேன், இந்த ஸ்கெட்சில் மொத்தமாக எத்தனை ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு ரிலேஷனை செலக்ட் பண்ணுறேன். பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா? அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிடும். அந்த பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற ரிலேஷன் எந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டு லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆயிரும். இதே மாதிரி நம்ம எந்தெந்த ரிலேஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, அது எந்த ஸ்கெட்சோட ப்ராப்பர்ட்டியில் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு சில ரிலேஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பெர்பெண்டிகுலர்னு இருக்கா, இந்த ரிலேஷன் வேண்டாம் அப்படின்னா நான் டெலீட் கொடுத்தேன்னா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டெலீட் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டெலீட் ஆல் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஸ்கெட்சில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ரிலேஷன். இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த லைன்ஸுக்கு ஆர் ஸ்கெட்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் ஆட் பண்ணணுமோ அந்த ரெண்டு என்டிட்டிஸும் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துக்கு நமக்கு தேவையான ரிலேஷன்ஸை நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனை செலக்ட் பண்ணிட்டு நான் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு ஒரு ரிலேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம ட்ரா பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே வரும். அப்படி இல்லாட்டி அந்த ட்ரா பண்ணுற இடத்துலையே நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இதை தனியாக ஒரு ஆப்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆட் ரிலேஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளும் இந்த லைனும் டேஞ்சன்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரிலேஷன் வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆட் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்ச். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே எந்த டைமென்ஷனுமே கொடுக்கல. ஓகேவா? இந்த இடத்துல ஆல் ஸ்கெட்ச் என்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்கெட்சுக்கும் ஒரு டைமென்ஷன் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் ஆரிஜின்லேருந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து இதை ஒரு ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்சாக மாற்றிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை எனக்கு செலக்டட் என்டிட்டிஸ்க்கு மட்டும் நான் ஃபுல்லி டிஃபைன் பண்ணால் போதும் அப்படின்னா ஃபுல்லி டிஃபைன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்கெட்சை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட் கொடுத்தா ஸோ அந்த ஸ்கெட்சை மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி டிஃபைன்டாக மாற்றிடும். நெக்ஸ்ட்டு குயிக் ஸ்னாப்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்னாப் பற்றி பார்க்கலாம். நமக்கு தேவையான ஸ்கெட்ச் டூலை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாயிண்ட் ஸ்னாப் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா நியர்பையில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டு, இந்த ரெக்டாங்கிளோட 4 கார்னர் பாயிண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஆரிஜின். ஓகேங்களா? இப்போ எந்த இடத்துல ஹைலைட் ஆகிருக்கோ அந்த இடத்துல பக்கத்தில் இப்படி வச்சுட்டு நம்ம ஒரு லைன் வரைகிறோன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த ஹைலைட் ஆன பாயிண்ட்டோட கோயின்சிடென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்னாப். நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் ஸ்னாப். இது இப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் ஒரு லைன் வரையணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மவுஸை அந்த சர்க்கிள் மேலே கொண்டு போனாவே போதும், உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மவுஸை கரெக்டாக அது மேலேயே வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம லைன் கிரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்டில் இருந்தால் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஸ்னாப். இந்த மிட் பாயிண்ட் ஸ்னாப்பை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்தீங்கன்னா இந்த லைனுக்கு மிட் பாயிண்டில் நான் ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி இந்த லைனுக்கு மிட் பாயிண்டில் ஒரு லைன் வரையணும். ஸோ அப்போ ஜஸ்ட்டு மவுஸ் அந்த லைன் மேலே கொண்டு போனாவே அதோட மிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு காமிச்சிடும். நம்ம இப்படி ஜஸ்ட்டு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு ஒரு லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனோட மிட் பாயிண்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட் ஸ்னாப். இந்த குவாட்ரண்ட் ஸ்னாப்பில் இப்போ இந்த சர்க்கிள் மேலே நான் மவுஸை கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளில் இருக்கிற 4 குவாட்ரண்ட்டும் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா? நமக்கு எந்த குவாட்ரண்ட்லேருந்து லைன் வேணுமோ அதுக்கு பக்கத்தில் மவுஸை கொண்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்கெட்சை ட்ரா பண்ணால் அதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குவாட்ரண்ட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஸ்னாப்பு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கர்வ் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த கர்வும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து நான் இப்படி ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா? அதுக்கு நான் லைன் செலக்ட் பண்ணிட்டு
இன்டர்செக்ஷன் ஸ்னாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறேன். அதை கொடுத்துட்டு இந்த கர்வ் மேலே மவுஸை கொண்டு வந்தாவே அது எந்தெந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிளும் இந்த ஸ்ப்ளைனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே நான் பக்கத்தில் இப்படி பாயிண்ட்டை வச்சு லைனை ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆன பாயிண்டில் இருந்தால் வரும். நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் ஸ்னாப். இது ஒரு ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு நியரஸ்ட்டாக என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். நமக்கு வேணுங்கிற இடத்துல இருந்து நமக்கு தேவையான ஸ்கெட்சை நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் ஸ்னாப். இப்போ இந்த ஒரு சர்க்கிள் இருக்கா, இதுக்கு டேஞ்சண்ட்டாக நான் ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா? அதுக்கு நான் லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து டேஞ்சன்ட் ஸ்னாப் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக லைன் வரையணுமோ அந்த சர்க்கிள் மேலே ஜஸ்ட் இப்படி மவுஸை கொண்டு போனாவே போதும், உங்களுக்கு அந்த கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த பொசிஷனில் லைன் வரையணுமோ அதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் இப்படி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணாவே இந்த லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ஸ்னாப். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் வெர்டிகல் பாயிண்ட் ஸ்னாப். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் வரையணும். ஓகேங்களா? அது வந்து ஒன்று ஹரிசாண்டலாக இருக்கணும் ஆரிஜினுக்கு, அப்படி இல்லாட்டி வெர்டிகலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஹரிசாண்டல் ஒரு வெர்டிகல் பாயிண்ட் ஸ்னாப் கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு இப்போ நான் ஆரிஜின்லேருந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இப்படி மவுஸை வந்து ஆரிஜின் பக்கத்தில் கொண்டு வந்தாவே அது அந்த பாயிண்டர் வந்து காமிக்கும். இது ஹரிசாண்டல் டைரக்ஷன், இது வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ எனக்கு வேணுங்கிற இடத்துல நான் ஹரிசாண்டலாக ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜினுக்கு ஹரிசாண்டலாக தான் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் பாயிண்ட் ஸ்னாப். இப்போ ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கல், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் வரும். ஸோ நமக்கு எந்த இடத்துல வந்து வெர்டிக்கலாக நமக்கு லைன் வேணுமோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணால் ஒரு லைன் வந்துடும். அப்போ இந்த லைனோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த ஆரிஜின் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக தான் இருக்கும். அதாவது ரிலேஷனில் காமிக்காது, நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்படி வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டு பார்த்துக்கலாம். இது ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஹரிசாண்டலாகவும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வெர்டிக்கலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரிட் ஸ்னாப். அந்த கிரிட் ஸ்னாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே வியூவில் வந்துட்டு கிரிட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா தான் கிரிட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன், வேறு கிரிட் ஸ்னாப் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டில் எந்தெந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் ஆர் இன்டர்செக்ஷன் அவைலபிளாக இருக்கோ அந்த இடம்லாம் வந்து ஹைலைட் ஆகும். நமக்கு எந்த இடத்துல வந்து அந்த ரெக்டாங்கிளை ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இப்படி பாயிண்டரை பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து ரெக்டாங்கிள் வரையலாம். வரைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து பாயிண்டர் ஹைலைட் ஆனிச்சோ அந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் ஸ்னாப். இந்த வீடியோவில் ரிலேஷன்ஸ் அண்ட் குயிக் ஸ்னாப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் பற்றின இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.